பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மாத வாக்குத்தத்த ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவர் நம்ம யாவரையும் கடந்த 11 மாதம் தம்முடைய கண்ணன் மணி போல பாதுகாத்து வழி நடத்தின எண்ணி கிருபைகளை எண்ணி நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். டிசம்பர் மாதம் என்றாலே நமக்கு கிறிஸ்மஸ் தான் ஞாபகம் வரும். ஆண்டவருடைய பிறப்பை எண்ணி ஒரு அருமையான தமிழ் பாடல், ஆதி திரு வார்த்தை திவ்ய அற்புத பாலனாக பிறந்தார். இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம யாவருடைய இருதயத்தில் பிறந்தா நம்ம எவ்வளோ ஆனந்தமாக எவ்வளோ சந்தோஷமாக இந்த பாடலை நம்ம பாடுவோம். நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் யாவருமே ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் பிறந்த அந்த சந்தோஷத்தை எண்ணி எங்கள் கூட ஆனந்தமாக இந்த பாடலை பாடியிருப்பீங்கன்னு. வாங்க நம்ம ஜெபிக்கலாம். நன்றி இயேசப்பா, இந்த புதிய நாளைக்கான கிருபை செஞ்சதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த 12வது மாதத்தின் முதல் நாள் இயேசப்பா உங்கள் சமூகத்தில் நாங்கள் இருக்க எங்களுக்கு நீங்கள் கொடுத்த கிருபைகளை எண்ணி தயவுகளை எண்ணி உங்களை நன்றியோடு நாங்கள் இயேசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் உங்கள் கண்ணன் மணி போல் எங்களை பாதுகாத்து இந்த 11 மாதமும் ஏசப்பா நீங்கள் எங்களை வழி நடத்துனீங்க, அதுக்காக நன்றி. எங்கள் எல்லா தேவைகளையும் நீங்கள் சந்திச்சிங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே. இப்போ கூட ஏசப்பா இந்த நிகழ்ச்சி எந்த நிலைமையில் எந்த சூழ்நிலையில் பார்த்து கொண்டு இருக்கிறாங்கன்னு நாங்கள் அறிவோம் ஏசப்பா. நீங்கள் ஏசப்பா எங்கள் யாவருடைய மனதே ஏசப்பா நீங்கள் பார்க்குறீங்க ஏசப்பா. நீங்கள் உங்களுக்கு எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றுங்க ஆண்டவரே. அவங்களுடைய மனதின் ஏக்கத்தை நீங்கள் நிறைவேற்றுங்க ஏசப்பா. இப்போ கூட ஏசப்பா சகோதரியை மறைத்து நீங்கள் அவங்க மூலமாக எங்கள் கூட பேசுங்க இசப்பா. என்ன வார்த்தை என்ன வாக்குத்தத்த வார்த்தையை நீங்கள் இந்த மாதத்துக்காக வச்சுருக்கீங்களோ அவங்க மூலமாக அதை நீங்கள் வெளிப்படுத்துங்க. அந்த வார்த்தையை நாங்கள் பிடித்து கொண்டு அனுதினமும் நாங்கள் அறிக்கை செஞ்சு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அற்புதத்தை காண நீங்கள் கிருபை செய்யுங்க. நீங்கள் அப்படி செய்ய போகிறீங்க, அதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புதிய மாதத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த டிசம்பர் மாதம் என்று சொன்னாலே நமக்கு மகிழ்ச்சி வருகிறது. ஏசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை நாம் நினைவு கூர்ந்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். இந்த மாதத்திற்கென்று நான் வாசிக்க இருக்கிற வசனம் யோவான் 1:9 வசனம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கின்ற ஒளியே
அந்த மெய்யான ஒளி. ஹalleluya. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி. யோவான் ஸ்நானகன் இயேசுவை குறித்ததான சாட்சியை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பத்தி யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், இந்த உலகத்துல அநேக வெளிச்சங்கள், அநேக ஒளிகள் வந்தது. ஆனால் மெய்யான ஒளி, மெய்யான அல்லேலூயா வெளிச்சம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து என்றால் அநேக ஒளிகள் இருக்கிறது. அது பொய்யான ஒளிகள். அல்லேலூயா. அது தற்சமயம் நமக்கு ஒளி தருகிறது. நம்முடைய காரியத்திற்காக அது நம்ம உபயோகப்படுத்துகிறோம், மற்றபடி அது செயல்படாமல் காணப்படுகிறது. இந்த உலகத்துல நாம் பார்க்கிறோம், அநேக ஜனங்கள் ஒளியை தேடி அலைந்து திரிகிறார்கள். ஆனால் ஒளியை, மெய்யான ஒளியை காணாமல் அவர்கள் சோர்ந்து போகிறார்கள். ஆனால் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், மெய்யான ஒளி இந்த உலகத்தில் வந்ததான எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி வேற ஒருவரும் இல்லை, இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் மெய்யான ஒளி. அல்லேலூயா. இந்த மெய்யான ஒளி ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மாத்திரமல்ல, எல்லா இனத்தில உள்ள மக்களுக்காக, எல்லா மொழி பேசுகிற மக்களுக்காக ஒளி கொடுக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. ஹalleluya. அந்த ஒளி உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற இருளை வெளிச்சமாக்குகிற ஒளியா இருக்கிறது. ஹalleluya. நீங்கள் பாவத்தினால கட்டப்பட்டு உங்களுடைய வாழ்க்கை இருளாய் காணப்படலாம். நீங்கள் வியாதியினால பிடிக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கை இருளாய் காணப்படலாம். நீங்கள் குடும்பத்துல சமாதான குறைச்சலினால் உங்களுடைய வாழ்க்கையே இருட்டு போகலாம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்கிறதான நன்மைகள் கிடைக்காததுனால உங்களுடைய வாழ்க்கையை நீங்க துளைத்து ஹalleluya அந்த காலத்துல வாழ்கிறது போல காணப்படலாம். ஹalleluya. மரண இருளிலே வாழ்ந்த மக்கள், சாபத்திலே வாழ்ந்த மக்களுக்கு ஒளி கொடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்துல மனித ரூபம் தரித்து அவர் ஹalleluya பிறந்தார். ஹalleluya. இருளில் வாழ்கிறதான மக்கள் ஒரு பெரிதான வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த வெளிச்சம் வேற ஒன்றுமில்லை, இயேசு கிறிஸ்துவே. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிற எவனாயிருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையை ஒளி வீசுகிற, அவனுடைய வாழ்க்கையை ஒளி ஏற்றுகிற கர்த்தர் நம்முடைய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் இல்லை. நீங்கள் அல்லேலூயா வெளிச்சத்தை பெறாதபடி இருளிலே காணப்படுகிறது போல அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம், வியாகுலப்பட்டு கொண்டிருக்கலாம், திகைத்து கொண்டிருக்கலாம், தடுமாடி கொண்டிருக்கலாம். அல்லேலூயா. இருளிலே வாழ்கிற மக்கள் எப்படியாக வெளிச்சம் தெரியாததுனால தடுமாடி அல்லேலூயா நடக்கிற பாதையை அறியாதபடி அவர்கள் காணப்படுகிறார்களோ, வியாகுலப்படுகிறார்களோ, கலக்கப்படுகிறார்களோ. அதே போல நீங்களும் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கலாம், கலங்கி கொண்டிருக்கலாம், பயந்து கொண்டிருக்கலாம். ஒளி இல்லாதபடினால என்னுடைய எதிர்காலம் எப்படி ஆகுமோ என்று, ஏதாகுமோ என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுவா. உங்களுடைய ஜீவன் நிறைந்த வாழ்க்கையை கர்த்தர் அப்புறப்படுத்தி பிரகாசத்தை உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. தாவீது ராஜா சொல்லுகிறார், தேவரே என்னுடைய விளக்கை ஏற்று நீட்டு என்னுடைய இருளை மாற்றி கோட்டீர். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய விளக்கை ஏற்றும் போது, உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் விளக்கேற்றும் போது இருள் மாறி போய்விடும். அல்லேலூயா. இருளை போக சொல்ல அவசியம் இல்லை. வெளிச்சம் வரும் பொழுது இருளானது மறைந்து போகும். வெளிச்சமாகிய கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த பகுதியில இருளாய் காணப்படுகிறதோ, உங்களுக்கு இருளாய் தோன்றுகிறதோ, அந்த இடத்துல ஒளியாகிய கிறிஸ்து பிரவேசிக்க இடம் விடுங்கள். அந்த இருளை கர்த்தர் மாற்றி போடுவார், வெளிச்சனாக்குவார். ஹalleluya. யோபு சொல்லுகிறார், கர்த்தர் அவனும் வெளிச்சத்தினாலே நான் இருளை
கடந்து போனேன். ஹalleluya. ஓ அநேக பிரச்சனையினால ஐயோ யோபை போல நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் கோபு சொல்லுகிறார், கர்த்தர் அருளும் வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போனேன். கர்த்தர் அருளும் வெளிச்சத்தினாலே உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற அந்த இருளை நீங்கள் கடக்க முடியும். ஹalleluya. அந்த போராட்டத்தை நீங்கள் கடக்க முடியும். அந்த சஞ்சலத்தை நீங்கள் கடக்க முடியும். அந்த வியாதியை நீங்கள் கடந்து போக முடியும். கர்த்தருடைய வெளிச்சம் உங்களிலே பிரகாசிப்பிக்க கர்த்தர் விரும்புகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், எழும்பு எழும்பு, ஹalleluya, உன் பாலிலே ஒளி வந்தது. ஹalleluya. கர்த்தருடைய வெளிச்சம், கர்த்தருடைய பிரகாசம் உன்மேல் பிரகாசித்தது. ஹalleluya. கர்த்தருடைய பிரகாசம் உங்களுடைய இருள் நிறைந்த வாழ்க்கையில பிரகாசித்தபடினால எல்லா அந்தகாரங்கள் எல்லா இருளின் ஆதிக்கங்கள் அழிக்கப்படும். ஒளியான மெய்யான ஒளியாகிய கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய பலியை திறப்பார். ஒரு புதிய ஆசீர்வாதத்தை தருவார். ஒரு புதிய நன்மையை கர்த்தர் தந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தர் தாம் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்திடும். கண்களின்படி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, தந்த வார்த்தைக்காய் நன்றி. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி ஆண்டவரே. அப்பா, நீர் மனிதர்கள் எப்பேற்பட்ட ஹalleluya இருளிலே காணப்பட்டாலும் ஆண்டவரே, அதை நீர் பிரகாசம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறபடிதான் நன்றி ராஜா. அவருடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா இருளின் ஆதிக்கங்கள் அப்புறப்படுத்தி தெய்வீக ஹalleluya வெளிச்சத்தை அவர்களுக்கு நீர் கட்டளையிட்டு ராஜா ஆசீர்வதிக்க முடியாய் ஜெபிக்கிற ராஜா. எல்லா பிரச்சனையிலிருந்து, போராட்டத்திலிருந்து, அங்கலாய்ப்புல இருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்து உங்களுடைய ஒளி ஒவ்வொருடைய வாழ்க்கையில பிரவேசிக்கும்படியாய் ஜெபிக்கிற அந்த கிரியைகள், சபிக்கப்பட்ட வல்லமைகள் அழிக்கப்பட முடியாது. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய வெளிச்சம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில உதிக்க முடியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமென்.